சுமராஜா எப்படி தெரியுமா? மரத்தை வெட்டி மரத்து மேலே சாத்து, மரத்தை வெட்டி மரத்து மேலே சாத்து. அப்ப நான் புரியலையே. புரியலையா? எப்படியோ அபிமன்னன் சாக போறான். அபிமன்னன் சாக போறான். என் மச்சான் கிட்ட கேட்டேன், என் தங்கச்சி கிட்ட போய் கேட்டு வரேன். சும்மா ஒரு வார்த்தைக்கு சும்மா ஒரு பேச்சுக்கு. இப்ப என் தங்கச்சி கிட்ட போயிட்டு நான் அபிமன்ன கேட்டு வரேன். இருமா கொஞ்சம் தங்கச்சின்னு சொன்னேன். சும்மா ஒரு பேச்சு. மரத்தை வெட்டி மரத்து மேலே சாட்சி பண்ணோம். அவன் வீட்டுல போன உண்டா என்ன, இளவு உண்டா என்ன, நம்ம பழி ஊனால வரக்கூடாது. ஏறும் பழியும் அவங்களோடய போய் சேர்த்தோம். என் வேலை முடிஞ்சிச்சு. நான் போய் கேட்டு
ஐயா வணக்கம் 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 வணக்கம். சபாஷ். ஈரங்கண்டா இப்படி இழுத்துக்குமா எப்படிங்க? இல்ல பனி வந்தா அப்படி இழுத்துக்குதா மேல? அடியாத மாடு அடியாது படியாது படியாது பயம் கிடையாது. இருக்குதுங்க சத்தியமா. எங்க இருக்குது? நெஞ்சிலே வச்சிருக்காங்க. மகாராஜா பயமல வந்து செலமிட்டி ஆத்துக்க வைக்குது. சரியான காத்து மலை. செலமிட்டி இல்லைங்க, அந்த அரூர் அந்த பிரிட்ஜுக்கு பாருங்க, ஃபாரஸ்ட் அந்த கூடம் போட்டுக்கிறாங்க அவத்திலே. சரியான மழை காத்துங்க. அப்போ இல்லைங்க மழை காத்துலாம் வரல, தூர்ல மட்டும் தான். எகரம் புறா போயிட்டா ஒன்னும் போனா போட்டு அப்புறம் முகார் போட்டு போயாச்சு. மயிரை பிடிக்கிட்டு ஆடுவியா? இவ்வளவு ஜனம் தாக்கு பிடிக்கிறது பெரிய விஷயம். ஆமாங்க உண்மைதானே? அப்பயே சொல்லிட்டாங்க. இந்த பனி இப்படி முக்காடு போட்டு உட்காந்துக்கிறதே பெரிய விஷயம். இல்லைங்க நான் வந்தவொடனே சொல்லிட்டேன். ஏன்னா நாடகமான அபிமான சண்டைனாங்க. யார் அபிமானுக்கு அடுத்து படப்பள்ளி பிரகாசம் அப்படின்னாங்க. அப்பனா முன்னாடி ஒரு 10 எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. காலைல அப்படியே படுக்க வச்சிடலான்ட்டேன். யாரடா படுக்க வைக்கிற? அப்படியே பெரிய மாலைங்க. யாருக்கு? அப்படி படப்பள்ளி பிரகாஷ் வரானா சும்மாவா? அவன் எப்படியா பட்டாள்? இந்த சிரிப்புக்கே அப்படி மறுபடியும் இந்த சிரிப்பை அன்னைக்கு பார்க்க போறாங்களோ அப்படி. அதனால தான் பாருங்க வீடியோ எல்லாம் எடுக்கிறாங்க. அடக்கும் அவர்கள் வைக்கும். ஆமாங்க. அடங்காமை ஆறுகள் வைத்து விட்டும். ஆமா அப்படி என்ற அப்படியே தான். அடங்காமை அடங்காமை 6 பிறப்பை இந்த பிறப்போடு சேர்த்து 7 பிறப்பையும் 7 பிறப்பையும் கொன்றுவிடும். ஆமாங்க. அப்படி ஆமா அடக்கத்தோடு இருக்க வேண்டும். ஆமா கைகட்டா என்னைக்கு கையை கட்டணும் அன்னைக்கு நம்ம கட்டுறது உங்களுக்கு இதை கையா பால் அதுவும் போன் பண்ணி கறி குழம்பு கட்டிட்டுங்க பொறுப்பா. உன் கையை கட்டுவான்னா போய் தூங்கிடுறவங்க சொல்லி சொல்லி காட்டுவான். உண்மையே போன்ல காட்டுறது மாதிரி. ஆனால் நம்ம சரணன் விட்டு விசேஷம் தான். கார்த்திகை மாசம் மச்சான் கறி சாப்பிடுவா மச்சான். சாப்பிடுங்க ஒன்றும் பிரச்சனை ஏதாவது ஒன்று சொல்லு. வந்து பார்த்தா குஷ்டா ஏதோ தப்பா இருந்துச்சு. அதே சும்மா தமாசுக்கு சொல்லு. இல்ல நீங்க தப்பா கூட நினைச்சீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருப்பூர் நாளைக்கு சாப்பிட பிடிக்க வர ஐடியா இல்லையா உனக்கு? நாளைக்கு ராத்துக்க விடிஞ்சிச்சுன்னா இப்ப நீ கிட்டு சாகும் போதே ஒரு கேள்வி தொண்டை மேல காலை வச்சு செத்துரு. 13 நாள் கழிச்சு நாம வரலாம்பா திருப்பி. ஓ அப்போ உனக்கு யாரு எப்படி போனா என்ன பின்ன ஆனா எல்லாத்துக்கு மேல கால் வையா, ஒரே ஒருத்தி மேல மட்டும் கால் வைக்காத. என் பாய்ச்சி உக்காந்துக்கிறாங்க. அதாவது எங்க அத்தை மதிமா மிங்கிறாங்க. நீங்களாம் அனந்த மிக்தாரா? ஆமா. நீ ஏன் நம்ம தலைக்காரன் நீயா? எங்க அம்மா கேட்டுட்டு சரி கேட்டு போறான். எனக்கு ரோசிக்குது நான் கேக்குறேன். நீ ஆம்பளை ஆமா ரோசம் தான் நீ கேள்றேன் என்ன உங்க அம்மான்னு. அம்மா இவனுக்கு நான் அட்டமகன் ஆகணும். அவன் கேக்குறான். அவங்க அம்மா எனக்கு சொந்த அக்கா. ஆம்பளை இருந்தா எங்க அம்மா நீ கேட்டுக்கடா. நல்லா இருக்குமா? சளி போட்டு இருமல் இங்கே இருக்கட்டும். படிக்கிறதுக்கு வந்து எப்படா நான் கூட பேசுறது? வாயில தாங்க. இல்ல இல்ல இன்னைக்கு ஒரு நாள் வாயை சுத்தல் பேசுங்க. நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய வீண் போனால் போகட்டும் போகட்டும். திருப்பதி வெளியான பாதம் பாதம் பத்தியான கரங்கள் இனிய சொற்களால் சரி தாகத்தில் பெருமாள் கண்ணி வழியா பெண்ணு சோமத்தை காட வேண்டும். குருமுனியை கொண்டாத சிடன் இவர்கள் அத்தனை பேரும் பாராட்டிய பிரபஞ்சத்திலே பிறந்தும் பிறவாதவர்கள் போல. ஆமாங்க. அப்படின்னு யார் சொன்னது? யாருங்க? யாரா சொன்னதா? நீ தான் சொன்ன. முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஓஹோ வகுத்து கொடுத்திருக்காங்க சாசனம். ஆமாங்க. திருப்பதி மிதியாத பாதம். ஆமாங்க. சிவனடி வணங்காத சென்னி. இந்த துள்ள சொல்றியா ராஜா? உன்னை எம்பிட்டு நேரமோ இவன் விட்டா இவனே குள்ளி தோண்டி என்ன படுக்க சொல்ல மாட்டாங்க. ஜென்டில் அடிச்சாச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேர கூட வரிசை போட்டுக்கிறாங்க. நெருப்பு முன்னே போட்டாங்க அவத்த. ஆமா பெரியவர்கள் சபை கொண்டதாக உன்னுடைய
ஆமா விளக்கமாகத்தான் நல்லா தெரியுங்க ஆ.